அக்னீஸ்வரன், இதுதான் ரோட் மேப், இந்த திசை நோக்கி தான் நாம பயணிக்க போறோம், இவங்க தான் நமக்கு எதிரி, இவங்கெல்லாம் நமக்கு நண்பர்கள் அப்படின்னு தெளிவாக பொதுக்குழுல அடையாளம் காட்டியிருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஒரு குழப்பமான பேச்சு அப்படின்னே முடிஞ்சிருக்கு பொதுக்குழு அப்படின்னு அவர் பார்க்கிறார். அதாவது ஒரு கலக்கத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அண்ணன். முதல் பொதுக்குழு 82 இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த சொன்ன 41.33 விழுக்காடை மட்டும் எடுத்து பேசுகிறாரு. எதிரணியில் அவர் சொன்னதை தான் சொல்கிறார், எதிரணியில் பலமான ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறார். ஆனால் நீங்கள் 2019 வாங்கின 53%, 2024 அது 10% குறைஞ்சிருக்குன்றதை அண்ணன் பார்க்க மாட்டார். ஏன்னா இவர் கலங்கரை விளக்கமாக யாருக்கு இருக்கிறாருன்றதை அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறலாம். இது ஒன்று. இன்னொன்று சொன்னார், என்னன்னா உற்சாகம் ஊட்டணும், அதில் ஒரு சலசலப்பு சஞ்சலம் வந்துடக்கூடாது. இப்போ அண்ணன் பேச்சிலிருந்து யார் உற்சாகப்படுவார்கள் என்பது தெரிகிறது. இப்போ அவர் சொன்ன கருத்து என்ன? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது என்ன? இவர் சொல்றதெல்லாம் அவருக்கு தான், இதுவெல்லாம் அவங்களுக்கு தான். நான் கேட்குறேன், அது யாருக்காக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பேசுவதில் அது யார்கிட்ட போய் நீங்க கேட்கணும்? ஒன்று அண்ணா பொறுங்கண்ணே, பொறுங்கண்ணே. ஆமாம், ஆகையினால இது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்முடைய பொது எதிரி யார் என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து, அது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் காலமாக இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமாக இருந்தாலும், இன்று வரை தேர்தல் அறிவிக்கின்ற போதுதான் அந்த கூட்டணியை நாம இது பண்ணுவாங்க. ஆனா ஆண்டாண்டு காலத்துக்கு அப்பா எதிரணியை பார்த்தீங்களா, எத்தனை தேர்தலில் அவங்க கூட்டணி ஒன்னா இருக்கிறாங்க, அவங்க 5-6 தேர்தல் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு தனி கட்சி நடத்தணும்? அதுக்கு பொருள் அதுதான். இது 2024 தனிச்சு நிற்கும், 2021 கூட்டணியும் அமைப்போம் என்பதைத்தான் அந்த ரோட் மேப், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாலை வழிகாட்டல் அதைத்தான் எடுத்து காட்டுது. 2 கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு, பிரதானமா திமுகவும் அதிமுக மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா ரோட் மேப்பே கூட தேவையில்லை. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதோ அவங்க அதிமுகவை வீழ்த்தணுங்கிறதா ரோட் மேப்னு புரிஞ்சுக்கலாம். நான் அவர் என்ன கேட்கிறாருன்னா, தாவேக்கான ஒரு கட்சி வந்தாச்சு, அதிமுகவை அவங்க பொருட்படுத்தாம திமுக தாவேக்கா அப்படின்னே அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்பான எந்த விமர்சனமும் இல்லை. அப்புறம் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத மறைமுகமான சாடல்களாக வார்த்தைகளால போட்டு துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள், புரோக்கர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அது திரு சி வி சண்முகம் பேசுறாருல. இப்ப இதெல்லாம் அப்படி பேசணுமா? தெளிவா இதுதான் செய்தி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய காலம் தானே இருக்கு, அப்படி சொல்லியிருக்கணும்னு கேட்கிறேன். பெரும்பாலும் நம்ம கேசி பண்ண நம்ம மணி சார் எல்லாம் பேசிவிட்டு கடைசி பேட்ஸ்மேனை தான் என்ன இறக்கி விடுவீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அமைதியாக இருக்கக்கூடிய மணி சார் என்ன சொல்ல போறாருன்றது தான் எனக்கு இப்போ இதாக இருக்குது. அந்த கேள்வியெல்லாம் என்னட்ட கேட்குறீங்க. இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி யாரையும் நம்பி களம் இறங்கக்கூடாது அப்படின்ற பார்வை தான் எனக்குது. இது ஐக்கிய நாட்டு சபைக்கு சொன்னதா அல்லது இந்திய நாட்டினுடைய மத்திய அமைச்சருக்கு சொன்னதா? இந்த பகுப்பு பாகுபாடு எதற்கு? கட்சிக்காரங்க வேலை செய்யறதுக்கு. அது மட்டும் ஒரு கட்சியினுடைய கொள்கை எது? கீழே யார எதிர்த்து வேலை செய்யணும்? தாவேக்காவை எதிர்த்து வேலை செய்யணுமா வேண்டாமா? இல்ல திமுகவை மட்டும் எதிர்த்தா போதுமானதா? இல்ல ஒருவேளை கூட்டணி வருங்கிறதுனால தாவேக்காவோடு நம்ம இணக்கமாகவே பயணிக்க சொல்றாரோ, இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கான இனிமே வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்றாரா? இதெல்லாம் தொண்டர்களுக்கு கடத்தக்கூடியது தானே பொதுக்குழு, அதை செஞ்சிருக்கா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து வலுவான கூட்டணி என்று சொல்லுகிற கட்சி எது? எதை எதிர்த்து எதிர்கட்சி முந்தைய ஆளுங்கட்சியாக இருந்தது, எதை எதிர்த்து அவர்கள் பயணிக்க வேண்டும்? ஆனா அதைத்தான் அது பலமுறை சொல்றாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். என்ன சொல்றாரு? அப்பா, இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமே 3 அதிகார மையங்கள் தான்ப்பா. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டமன்ற, நாடாளுமன்றம், அதை செயலாற்றுகின்ற அதிகார மையம். இதில் குறை இருக்குமே ஆனால் அதை நீதிமன்றத்தின் பால் எடுத்து செல்ல வேண்டியது அரசியலமைப்பு சட்டம் சொல்ற பாதை வழி.
3 தான். ஆனால் திமுகவில் 4 அதிகார மையங்கள் ஒரு கட்சிக்குள் இருக்கிறதுப்பா. அப்படி இல்லப்பா அதிமுக என்பதை பலமுறை சொல்லுகிறார். இதுதான் இது திமுகவை ஆட்சி கட்டில அகற்றுவதற்கு நாங்கள் போடுகிற விதை. நீங்க சொல்லக்கூடிய அந்த சாலை வழி தடம் என்பது இதுதான். அதிலிருந்து நாங்க பெறல. உடனே நீங்க சொல்றது நியாயமான கேள்வி. அண்ணனுக்கு அது ரொம்ப வித்தியாசமா கூட அவங்க நினைக்கலாம். எப்பா என்ன நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, தாவேகா எவ்வளவு பெரியது. கரெக்ட். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற போது முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அது நியாயத்தின் அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வழிகாகத்தான் அவர் நின்று பேசினார். தாவேகாவுக்காக யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காக மாண்புமிகு எதிர்க்கட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் என்பதை விட முன்னாள் முதலமைச்சர் என்கிற அனுபவத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசுவார். கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு முதல்ல போன அரசியல் கட்சி எது? 170 அண்ணன் 82 இருந்து இருக்கிறாரு. கட்சி கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சுன்னு நாம் தமிழருக்கு பேசியிருப்பாரா? அது 60 ஆண்டு காலம் இது பண்ண பழம் நழுவி பாலில் விழாதா என்று அன்றைக்கு ஒரு நடிகரை கேட்டாரே, அது அனுபவம். இவர் சொன்னா அப்ப நீங்க பலவீனமா? அண்ணன் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றாரு. ஆனா 170 176 சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கிறாரு. ஆக அதிமுகவை குறைத்து அல்லது அவர்களுடைய பலமான செய்திகளை மறைத்து பேசுவதனால் பலசாலியாக இருக்கக்கூடியவர்கள் பலவீனம் ஆயிருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. தாவேகாவை விமர்சிக்க வேண்டிய அவசியமே அதிமுகவுக்கு இல்ல. இப்படின்னு சொல்றேன். நான் யதார்த்த பார்வையாளனாக நான் இருக்கிறேன். தாவேகாவும் விமர்சிக்கட்டும் அதிமுகவை. ஆமா, அதுதானே உண்மையான ஜனநாயகம். ஆனா ஒரு சார் இருங்க சார். நான் என்ற கேள்வி கேட்டா எல்லாரும் பதில் சொல்ல வரீங்களா? அதான் உங்களுடைய ஜனநாயகம். நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குதுன்னா அது மாநில கட்சிகளை விழுங்கித்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பது கர்நாடகா கேரளாவோட நிறுத்திக்கிறோம், ஆந்திராவோட நிறுத்திக்கிறோம். இங்கு கல்வி அமைப்பிலும் கட்டமைப்பிலும் நாம் வளர்ந்திருக்கிறோம். அதுதான் அதுலதான் திமுக அதிமுகவை நிக்குது. அப்படித்தான் இருக்கணும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அடியனுடைய சிந்தனை அதுதான். மாறுறாங்களா உடனே ஏதாவது ஒண்ணு ஆதரிச்சா ஏன் ஆதரிக்கிறாங்க, ஏன் எஸ்ஆர் ஆதரிக்கிறாங்க? ஆதரிக்க சொல்ல வரல. இங்க தோராயமாக 77,32,000 பேர் இன்றைக்கு அதை இது தோராயமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பாமே கொடுக்கல. அப்ப அதையும் ஆதரிச்சிருமா? சரி.